ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கே சம்மந்தமே இல்லாமல் அவரை பற்றி பார்க்கணும். வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும். ஸோ திரு கேப்டன் அவர்கள் மதுரை திருமங்கலத்தில் ஆண்டாள் அழகர் இவங்களுக்கு மகனாக பிறக்கிறாரு. 1952 ஆகஸ்ட் 25. இந்த நாளை நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இது அவரோட பிறந்த நாள்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நாளை என்ன நாளாக கொண்டாடுவாங்க அதை தெரிஞ்சால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். தன்னோட 1 வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மாவை அவர் இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட சித்தியோட அரவணைப்பில் தான் அவர் வந்து வளர்ந்து வர்றாரு. அவங்க குடும்பம் இன்னும் சாதாரணப்பட்ட குடும்பம் இல்லை. அவங்க அப்பா சொந்தமாக மதுரையில் ரைஸ் மில் ஒன்று வச்சு வளர்த்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை கவனிக்கிற பொறுப்பும் இவர்கிட்ட தான் இருந்தது. ஆனால் இவர் வந்து அந்த காலத்துலேயே தீவிர எம்ஜிஆர் ரசிகராக இருந்ததுனால, சினிமா மேலே இருந்த ஆர்வத்தினால தன்னோட ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலயமா மதுரையிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டு போகிறாரு. இந்த நாள் தான் அந்த பொறுப்பெல்லாம் கவனிச்சுக்கிட்டார், ரைஸ் மில் பொறுப்பெல்லாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக ஏறி இறங்குறாரு. முதல்ல வாய்ப்பை கேட்டு போனால் அவரோட நிறத்தை கொண்டு அவரை அசிங்கப்படுத்தினார். அதுக்கப்புறம் அவர் பேசுகிற ஸ்லாங், அதாவது நம்ம மதுரை ஸ்லாங்கு புரியலேன்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. ஸோ இந்த எல்லா அவமானத்தையும் கடந்து இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்தின் மூலிமா அறிமுகமானார். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயராஜா இருந்தவர். அங்கே தான் விஜயகாந்தா மாறினார். விஜயகாந்தா இப்படி தான் மாறினார். அண்ட் அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு பிரேக் மூவி ஒன்று கிடைக்கணும்ல, அப்படி ஒரு படம் கிடைச்சது தான் சட்டம் ஒரு வீட்டார். இசிசியோட டைரக்ஷனில் அந்த படம். ஸோ இந்த படத்தை எடுத்த எஸ்சிசி அதுக்கப்புறம் இவரை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 27 படங்கள் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நன்றி கடனுக்காகத்தான் இப்போதைய தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக சிந்துரம் பண்ணியில் வந்து இஸ்ரோவில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துருப்பாரு. விஜய்க்கு மட்டும் இல்லை, இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மன்சூர் அலிகான் வந்து வில்லன் நடிகர் அறிமுகமானது. ஆனந்தராஜ் இது வரைக்கும் வில்லன் டு காமெடியெல்லாம் மாறி இன்ன வரைக்கும் சினிமாவில் கலக்கிட்டு இருக்க காரணமே விஜயகாந்த். ஒரு அப்படி அவர் அறிமுகப்படுத்தி வச்ச ஆக்டர்ஸோட வகையில் நிறைய பேர் இருக்காங்க. சரத்குமார் முதற்கொண்டு டைரக்டர்ஸ் சொல்லவே வேணாம். நிறைய சினிமா இன்ஸ்டியூட்டில் வந்து வந்த சின்ன டைரக்டர்ஸ் நம்புகிற ஒரே ஒரு நடிகர் அப்போ யாருன்னு கேட்டால் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அப்போது இருக்க பெரிய நடிகர்கள்லாம் நடிக்க யோசித்த இன்ஸ்டியூட் பசங்களுக்கு தைரியம் கொடுத்த, தன்னம்பிக்கை கொடுத்த ஒரு தலைவன்னா அது வந்து கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். இவர் இந்த நிறத்தை கொண்டு லாங்குவேஜை கொண்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னல, அவர் அதை மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற கோ ஆக்டர்ஸ் அவரை பற்றி தப்பாக சொல்லியும் அவரை சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியேற்ற பார்த்தாங்க. ஆனால் பட்ட காலம் அவரை விடவே இல்லை. கடைசியில் அந்த சினிமா கட்டிடம் வந்து கடனில் இருக்கும்போது அதை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த மொத்த இண்டஸ்ட்ரியும் கூட்டிகிட்டு போய் அந்த கடனை அடைச்சிற பொறுப்பே அவர்கிட்ட தான் வந்து சேர்ந்தது. அதை அவர் செஞ்சும் முடித்தார். ஸோ பாருங்கள், காலம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடிருக்கு. ஒரு காலத்தில் பல காரணங்களை சொல்லி இந்த சினிமாவை விட்டு விரட்டணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தரால் மட்டும்தான் இதை செய்யவே முடிஞ்சு. மற்ற யாரும் அதை செய்யலை. சரி, அதை விட்டுருவோம். நெக்ஸ்ட், அவர் சினிமாவில் மட்டும் இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சிட்டு இல்லை. அவருக்கு அரசியல் ஆசையும் வந்தது. அதற்கு ஒருத்தர் குருவாக இருந்தார். அவரையும் பின்னால் வந்து எதிர்த்து அவர் அரசியல் பண்ண வேண்டிய
சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அதுக்கு காரணம் அவர் வச்சிருந்த ஒரு கட்டடத்தை அவங்க இடித்து தள்ளினாங்க. ஸோ அதனால தான் அவர் இந்த அரசியல் களத்துக்கு குதிக்கணுன்ற ஒரு எண்ணமே வந்துச்சு. அப்படி அவர் அரசியல் ஆரம்பித்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16, 2005. வர செப்டம்பர் 14ஓட அந்த கட்சிக்கும் 20 ஆண்டுகள் நிறைவாக போகிறது. ஸோ இப்போ தெரியுதுங்களா நான் எதுக்கு இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன்னு. சப்போஸ் இப்போதைக்கு இருக்கிற அந்த அரசியல் சூழ்நிலைப்படி அவர் இப்போ இருந்திருந்தால் அவர் என்னவா இருந்திருப்பாருங்கிறத நான் வீடியோவோட டைட்டில் வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கேன்.